குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா February 24, 2025 திங்கட்கிழமை என்ன கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மூலம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். நம்ம கரண்ட் பஸ் பார்த்து முடியுது பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவல் தேர்வுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இந்தியன் டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இதற்கான தேர்வு அதாவது February 25 நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குது. இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்க முடியும். சரிங்களா? நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 60 டெஸ்ட் தான் சொல்லலாம். பட் இது வரைக்கும் 65 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லத்தின் ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4500க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா March 1 ஸ்டார்ட் ஆகுது. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுலையும் இணைஞ்சிக்க முடியும். இதற்கான ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துலாம். அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்கு விகிதத்தை வந்து பார்த்திங்கன்னா உயர்த்துறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிதி ஒதுக்குனதாக வந்து பார்த்திங்கன்னா கூறப்பட்டுச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மேம்பாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா வழங்கிய ரூபாய் 6490 கோடி நிதியில் வந்து பார்த்திங்கன்னா 2023-24 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 7 திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செயல்படுத்திருக்கோம். வாக்குப்பதிவை அதிகரிக்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசுடன் இணைந்து அமெரிக்க அமைப்புடன் 6490 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 7 திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2023-24 நிதியாண்டில் 825 கோடி நிதி வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை, உணவு பாதுகாப்பு, குடிநீர் சுகாதாரம் புதுப்பிக்க, எரிசக்தி, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட சமூக நலத்திட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு இருதரப்பு மேம்பாட்டு நிதியின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா 1951 ஆண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து வழங்கிட்டு வராங்க. இது பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா USAID மூலம் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. அந்த வகையில் தற்போது வரை இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 555 திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1.47 லட்சம் கோடி ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? 1951 வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி வழங்குறது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து சிங்கார சென்னை அட்டை வந்து பார்த்திங்கன்னா இருப்பு தொகை விரைவில் கைபேசியிலும் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதாவது மெட்ரோ ரயில் பயன்படுத்தும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா? இதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மாநகர பேருந்துகளிலும் இந்த அட்டை வந்து பயன்படுத்தும் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ January 6 போக்குவரத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருந்திருக்காரு. ஓகேங்களா? இந்த சிங்கார சென்னை அட்டைங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். TNUS சார்பில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. சரிங்களா? அடுத்து அநீதிக்கு எதிரான அறச்சீற்றம் அவசியமானதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண காந்தி சொல்லியிருக்காரு. இவர் யார் அப்படின்னா காந்தி, அதாவது இவர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வங்கத்துடைய முன்னாள் ஆளுநராக இருந்திருக்காரு. அது மட்டும் காந்தியினுடைய பேரன். ஓகேங்களா? கோபாலகிருஷ்ண காந்தி வந்து பார்த்திங்கன்னா காந்தியோடைய பேரன். நம்ம இதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம், ஒரு ஞாபகப்படுத்துகிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதல்வருடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா புதிய அரசு மருத்துவமனை வந்து கட்டியிருக்காங்க. இந்த மருத்துவமனைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரியார் அரசு மருத்துவமனை அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து காவல்துறையினில் வந்து பார்த்திங்கன்னா விசாகா கமிட்டியினுடைய புதிய உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் புகார்களை விசாரிக்கும் விசாகா கமிட்டியினுடைய புதிய உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக காவல்துறை பாலியல் புகார்களை விசாரிக்க DGP சீமா அகர்வால் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா 6 IPS அதிகாரிகள் உள்ளிட்ட அடங்கிய விசாகா கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு இருக்கு. இந்த கமிட்டியில் இருக்கிற ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு பணிக்கு வந்து மாற்றப்பட்டுட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சீமா அகர்வால் பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓகேங்களா? TNUS சர்வே போர்டோட முன்னாடி வந்து சேர்மனாக இருந்தாங்க. அடுத்து இந்தியாவின் புதிய தலைமை தேர்தல் ஆணையர். ஓகேங்களா? 26வது தலைமை தேர்தல் ஆணையராக வந்து பார்த்திங்கன்னா ஞானேஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. இதை நம்ம பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு டைம் ஞாபகப்படுத்துருங்க. அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்களும் தேர்தல் ஆணையர்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர்னு சொல்லுவாங்க. இவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஞானேஷ்குமார். ஓகேங்களா? இவருக்கு அடுத்த சுக்பீர் சிங் சாந்து அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா விவேக் ஜோஷின்னு ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த 2 இடமும் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது அமெரிக்கா உலக அரங்கில் புறக்கணிக்க முடியாத அளவுக்கு பெரிய நாடாக இருக்குது. ஓகேங்களா? அதனுடைய புவியினுடைய பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 9.53 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இது உலகின் மொத்த நிலப்பரப்பில் 6.4%. ஓகேங்களா? இந்தியா வந்து 2.4 தான். இது வந்து 6.4%. இந்தியாவை விட 3 மடங்கு பெரியது. பிரிட்டனை விட 40 மடங்கு பெரியது. ஜெர்மனியை விட 27 மடங்கு பெரிய பரப்பளவை கொண்டது தான் அமெரிக்க நாடு. அமெரிக்காவில் வந்து என்னென்ன பலம் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிகல் இருக்குது. அதில்
தேவையான டேட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். உலக மக்கள் தொகையில் 4% பேர் மட்டும்தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. பொருளாதாரத்தில் 25% மேலே பங்களிப்பு கொடுக்குறாங்க. 2020 ஆண்டு கணக்கெடுப்பின்படி அமெரிக்க மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 33 கோடி. இது இந்திய மக்கள் தொகையில் 1/4 தான். அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக வந்து சீனா வந்து பார்த்தீங்கன்னா $17.79 ட்ரில்லியன் மதிப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய அதாவது ஃபயர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இராணுவ பல குறியீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து மத்திய பிரதேச மாநிலம் சந்தர்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மருத்துவமுடன் கூடிய ஸ்ரீ பாகேஸ்வர் மருத்துவ அறிவியல் மற்றும் ஆய்வு நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஓகேங்களா. எந்த இடம்ன்றது டிஎன்பிசியில் முக்கியம். அடுத்தது பிஎம் கிசான் விவசாயிகளுக்கான 19வது தவணையான நிதி 9.8 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுவிச்சிருக்காரு. நம்ம நேற்று பார்த்தது தான், இருந்தாலும் உங்களுக்கு பிட்ட ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்து முதல்வரின் மருந்தகங்கள் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலையில் வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகளை விற்பனை செய்யும் முதல்வர் மருந்தக திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, அதாவது பிப்ரவரி 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க இருக்குது. இத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னையில் இருக்க பாண்டி பஜாரில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு மருந்தகத்தை திறந்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. தொழில் முனைவோர் மூலம் 500 மருந்தகங்களும், கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 500 மருந்தகங்கள் என மொத்தம் 1000 மருந்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் திறக்கப்பட இருக்குது. முதல்வர் மருந்தகம் வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்களிலும் தொடங்கப்பட இருக்குது. ஓகேங்களா. நீரிழிவு, ரத்த நோய் கொதிப்பு உள்ளிட்ட அந்த பாதிப்பு இருக்கவங்க வந்து தினசரி மாத்திரை எடுத்துக்கணும். அந்த மாத்திரைகளுடைய அவங்களுக்கு பயன்படும் வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டமே கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரையுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் பிரதமரின் மருந்தகங்களை விட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து தெலுங்கானா கோயில் வந்து நாட்டின் மிக உயரமான தங்க கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. தெலுங்கானா மாநிலத்தில் யாதகிரி குண்டாவில் இருக்கிற ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயில் வந்து பார்த்திங்கன்னா தங்கமுலாம் பூசப்பட்ட கோபுரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ரேவேந்திர ரெட்டி முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பாபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டிலே தங்கமுலாம் பூசப்பட்ட மிக உயரமான கோபுரம். ஓகேங்களா. மிக உயரமான கோபுரம்னு கிடையாது. அந்த கோபுரத்தில் இந்தியாவில் இருக்கிற மொத்த கோயிலையும் வந்து எந்த கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தங்கமுலாம் பூசிருக்காங்க அப்படின்னா இந்த கோயில் தான். 50.5 அடி உயரம் கோபுரம். ஓகேங்களா. இதுக்காக 68 கிலோ தங்கம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து புற்றுநோய் மையங்களில் உட்கட்டமைப்பு ஆய்வுகள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்க இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோயின் அவசியமான ஹீமோதெரப்பி சிகிச்சை நாட்டின் அனைத்து நகரங்களும் கிடைக்கப்பெற வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு திட்டம் கொண்டு வர அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட 2025-26 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிதிநிலை அறிக்கையில் 3200 கோடி மதிப்பீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள தலைமை மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா பகல் நேர புற்றுநோய் மையங்களை வந்து அமைக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா மனதின் குரல் நிகழ்ச்சி, அதான் மன் கி பாத்னு சொல்லுவாங்க. அந்த மன் கி பாத் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உரையாடுவார். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா 119வது மனதின் குரல் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ முடிஞ்ச ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 23ஆம் தேதி ஒளிபரப்பானது. அதில் வந்து பிரதமர் அவர்கள் பேசினது கொடுத்துருக்காங்க. கடந்த மாதம் வரை இஸ்ரோ சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 100வது ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்தப்படுறது சொல்லியிருக்காரு. நமக்கு தெரியும். சந்திரயான் 1, மங்கள்யான், ஆதித்யான் L1 விண்கலம் ஒரே நேரத்தில் 104 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி வரலாற்று நிகழ்வுகளை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளில் 460 செயற்கைக்கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. அடுத்த சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய அறிவியல் தினம், அது பிப்ரவரி 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேசிய அறிவியல் தினம். இதையொட்டி வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானியாக ஒரு நாள் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பார்த்திங்கன்னா முன் வச்சு ஒருவரும் வந்து பார்த்திங்கன்னா அருகில் உள்ள கோளரங்கத்துக்கோ விண்வெளி மையத்துக்கோ வந்து பார்த்திங்கன்னா போய் பார்வையிடணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கொண்டிருக்காரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச மகளிர் தினம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 8. இதில் வந்து முக்கியமான 2 டேட் சொல்லியிருக்காங்க, கட்டாயம் நோட் பண்ணிக்கணும். தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28, சர்வதேச மகளிர் தினம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 8. ஓகேங்களா. உலகில் அனைத்து பெண் சக்திகளும் அதாவது தேவியின் வடிவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு புகழ சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா கர்நாடகத்தின் ஹீலி வேஷா மற்றும் தமிழகத்தின் புலியாட்டம், கேரளத்தின் புலிக்களி ஆகிய வந்து பார்த்திங்கன்னா கலாச்சார நடனங்கள் இயற்கை மற்றும் வன விலங்குகளுடன் நம்ம இணைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 3 மாநிலங்களுடைய கலாச்சாரம் அந்த வேடத்தை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா புலியாட்டம் ஆடுவாங்க இல்லையா, அது இதே மாதிரி கர்நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹூலி வேஷா, இதே மாதிரி வந்து கேரளத்தில் வந்து பார்த்திங்கன்னா புலிக்களி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. முக்கியமானது. அடுத்து உத்தரகாண்டில் அண்மையில் தேசிய விளையாட்டுப் போட்டியின் தொடங்கி வைக்கும் போது பார்த்திங்கன்னா உடல் பருமன் பிரச்சனையை எதிர்கொள்வது குறித்து வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது 100 நாள் பிரச்சார திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3.57 லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காசநோய் உறுதியாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அதாவது காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா
100 நாள் காசநோய் பிரச்சாரம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருந்தாங்க. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜேபி நட்டா கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதி காசநோய் இல்லாத இந்தியாவிற்கு 100 நாள் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சார். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் குறிப்பாக காசநோய் அதிகமாக தென்படும் 347 மாவட்டங்கள் வந்து ஆய்வு செஞ்சதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா 3.7 லட்சம் பேர் 3.57 லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காசநோய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்கு. மேற்கு ஆப்பிரிக்காவில் போதைப் பொருளாக இந்திய நிறுவன மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பிபிசியில் தான் இது வெளியே இருக்குதுன்னு மகாராஷ்டிரத்தில் உள்ள ஏவியோ மருத்துவ தயாரிப்பு நிறுவனத்துடைய வலி நிவாரண மாத்திரைகளை வந்து தயாரிக்கிறது. இந்த மாத்திரைகளை பயன்படுத்தினால் அவற்றுக்கு அதிக அளவில் அடிமையாகக்கூடும். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாத்திரையுடைய பேரே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேபன்டட்டால் அப்படின்றது இது மிதமானது முதல் கடுமையான வலிக்கு பயன்படுத்துகிற மருந்து. அது மட்டும் இல்லாமல் கரிசோப் ரோட்டோல் அப்படின்றது வலியிலிருந்து நிவாரணம் அளிக்க மூளை மற்றும் முதுகெலும்பில் செயல்பாடுகள் நரம்புகளை தளர்த்தும். இந்த 2 மருந்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்கிற சில முக்கியமான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருளுக்கு மாற்றாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க, மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது மேட்ச் பார்த்துருப்பீங்க. பாகிஸ்தானை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வீழ்த்தியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட்டில் அதிவேகமாக 14,000 ரன்களை கடந்த இந்திய வீரராக வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி சாதனை படிச்சிருக்காரு. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொதல் 15 ரனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த சாதனை வந்து பார்த்திங்கன்னா முறியடிச்சிருக்காரு. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து சச்சின் டெண்டுல்கர் 350 இன்னிங்ஸில் 14 ரன் அடிச்சிருந்தார். விராட் கோலி அவர்கள் வந்து 287 இன்னிங்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரன்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரன்களை கடந்த 3வது வீரர் அப்படின்ற பெருமை இவருக்கு உண்டு. இவருக்கு முன்னர் சச்சின், அவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையின் குமார் சங்ககாரா, இவங்க 2 பேரும் தான் அந்த பட்டியலில் இருந்திருக்கிறாங்க. அடுத்து கத்தார் ஓப்பன் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் ஆண்ட்ரே ரூபல் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. போட்டி தரவரிசையில் 5ஆம் இடத்துல இருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிசை வென்றிருக்காங்க. இதற்கு சாம்பியனான ரூபெலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.47 கோடியும், ரன் ஆஃப் இடம் பிடித்த ஜேக் ட்ரேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.40 கோடியும் வந்து பார்த்திங்கன்னா பரிசு வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அதுக்கடுத்து மகளிருக்கான துபாய் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவின் இளம் வீராங்கனையான மீரா ஆண்ட்ரிவா வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் கோப்பை வென்றிருக்காங்க. போட்டி வரலாற்றில் சாம்பியனான மிக இளம் வயது வீராங்கனை அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா இவங்க படைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து உக்ரைனில் வந்து பார்த்திங்கன்னா அமைதி நிலவனங்கிறதுக்கான பதவி விலங்கவும் தயார் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனோட அதிபரான செலன்ஸ்கி வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு. நேட்டோன்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நேட்டோ அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் வந்து இணையக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்து தான் வந்து ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா போர் தொடர்ந்துருக்கு. கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதியோடு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்து அமெரிக்காவிலேயே கடந்த வார பணி அறிக்கையை அரசு பணியாளர்கள் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் கேட்டுருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டினுடைய அரசு செயல்திறன் மேம்பாட்டுத்துறை தலைவராக வந்து பார்த்திங்கன்னா எலான் மஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருந்தார் இடையில ரீசெண்டாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் ப்ளஸ் அவருடைய பதவி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் பஸ் அவ்வளோதான். இது தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி படிச்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.